அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நம்ம வந்து பார்ப்போம். சாப்டர் 6 ப்ராஃபிட் ப்ரையர் டு இன்கார்பரேஷன். அதாவது ப்ராஃபிட் ப்ரையர் டு இன்கார்பரேஷன் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். இன்கார்பரேஷன் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு நியூ கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தட் கம்பெனி ஷுட் கெட் ரிஜிஸ்டர்டு வித் த ரிஜிஸ்டர் ஆஃப் த கம்பெனி. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா the registration process will take few months, ஒரு 6 to 7 months அந்த மாதிரி கூட எடுத்துக்கும். ஸோ பட் பிஃபோர் கெட்டிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். அப்போ கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும். அப்படி அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னா த கம்பெனி வில் கெட் த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இன் சம் டேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர், அந்த வருஷத்தோட கடைசியில் வென் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த ஃபைனலைஸ் த அக்கௌண்ட்ஸை நம்ம ஃபைனலைஸ் பண்ணும்போது வி கெட் டூ கேட்டகரிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். என்ன அப்படின்னா பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஜென்ரலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு செக்ரிகேட். அதாவது பிஃபோர் இன்கார்பரேஷன் அப்படின்னாலும் ப்ரையர் அப்படின்னாலும் ஒன்று தான், பிஃபோர் அப்படின்னாலும் ப்ரையர் அப்படின்ற வார்த்தை வந்தாலும் அது ஒன்று தான். அப்போ பிஃபோர் இன்கார்பரேஷன், ஆஃப்டர் இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ், இன்கம்ஸு, சேல்ஸு, ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக இருக்கும். அந்த இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செக்ரிகேட் பண்ணணும். பிஃபோர் இன்கார்பரேஷன், ஆஃப்டர் இன்கார்பரேஷன். அதை நம்ம இந்த டெர்மினாலஜியில் சொல்லும்போது ப்ரையர் அண்ட் போஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. ப்ரையர்னா பிஃபோர் இன்கார்பரேஷன், போஸ்ட்னா ஆஃப்டர் இன்கார்பரேஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எப்படி வந்து ஹவு கேன் வி செக்ரிகேட் தீஸ் ஆர் த அக்கௌண்ட்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ், ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தெர் ஆர் சம் ரேஷியோஸ். அதாவது டைம் ரேஷியோ, சேல்ஸ் ரேஷியோ இந்த மாதிரி இருக்கும். மேஜராக வந்து 2 ரேஷியோஸ் வந்து இருக்கும், டைம் ரேஷியோ அண்ட் சேல்ஸ் ரேஷியோ. ஸோ அந்த மாதிரி அந்த ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தீஸ் டைப் ஆஃப் ரேஷியோஸ். ஆஃப்டர் தட் ஒன்லி வி கேன் செக்ரிகேட் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இல்லை இன்கம்மாக இருக்கட்டும், இல்லை எனி அதர் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எதையாக இருந்தாலும் நம்ம செக்ரிகேட் பண்ணுறதுக்கு இந்த ரேஷியோ தான் வந்து யூஸ் ஆகும். அப்போது இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து தருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரேஷியோ, சேல்ஸ் ரேஷியோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு பெரிய சம்ம நம்ம போடும்போது அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பிரித்து கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராஃபிட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரையர் இன்கார்பரேஷன் ப்ராஃபிட்டு, போஸ்ட் இன்கார்பரேஷன் ப்ராஃபிட் அப்படி சொல்லிட்டு 2 கேட்டகரியில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சாப்டரோட ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஸோ கணேஷ் லிமிடெட், பேஜ் நம்பர் இஸ் 6.34, publication is Margam publication, exercise number 1. Ganesh Limited was incorporated on 1st May 2016 to purchase the running business of Vinayak and Company. ஸோ கணேஷ் லிமிடெட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விநாயக் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து வாங்குறாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வந்து வாங்கும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக ஒரு நேமில் வந்து அது வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஏன்னா அந்த கம்பெனி வந்து வேற ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனியை வந்து வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ வாங்கும்போது அந்த கம்பெனி இப்போ விநாயக் அண்ட் கம்பெனி வந்து கணேஷ் லிமிடெட் கம்பெனியில் போயிட்டு மெர்ஜ் ஆகிடும். அப்போ மொத்தமாக இந்த பிஸ்னஸ் வந்து இதில் சேர்ந்துடும் போது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்பயும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி நம்ம வாங்கும்போது இந்த இன்கார்பரேஷன் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா த கணேஷ் லிமிடெட் கம்பெனி ஹஸ் டு அப்ளை த ரெஜிஸ்டர் ஆஃப் த கம்பெனி. அப்போ நம்ம இந்த மாதிரி இந்த விநாயகர் கம்பெனி பிஸ்னஸை மொத்தமாக நான் வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து ரெடி ஆகி வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஸோ ஆனால் பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கணேஷ் லிமிடெட் வந்து இது ஆல்ரெடி மெர்ஜ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இங்கே அதை தான் சொல்ல வராங்க, பர்ச்சேஸ் த ரன்னிங் ஆஃப் த விநாயக் கம்பெனி லிமிடெட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st January 2016. ஆனால் கணேஷ் லிமிடெட் வந்து விநாயக் கம்பெனி லிமிடெடை வந்து 1st January 2016 அந்த பிஸ்னஸை வாங்கிட்டாங்க, மெர்ஜ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஒர்க்கை வந்து ரன்னிங்கில் போயிட்டு இருக்குது, அந்த பிஸ்னஸ் வந்து போயிட்டே இருக்குது. அதுக்கடுத்து த கம்பெனி அப்டெயின்டு சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட்
24th August 2016. Commencement of certificate, 2 certificate இருக்கும். Incorporation certificate, commencement certificate. கமென்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் நமக்கு கால்குலேஷனுக்கு தேவையே கிடையாது. அதுக்கான டேட்டும் நம்ம எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அதுக்கும் நம்ம இந்த சம்முக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைலிங்காக வச்சுப்பாங்க. பட் அது வந்து கால்குலேஷனுக்கு இந்த சாப்டரில் கால்குலேஷனுக்கு அது வந்து தேவைப்படாது. ஏன்னா நம்ம செக்ரிகேட் பண்ண போகிறதுலாம் ப்ரீ இன்கார்பரேஷன் போஸ்ட் இன்கார்பரேஷனுக்காக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் டேட் நமக்கு தேவையில்லை. ஆனால் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் டேட் வந்து நமக்கு தேவை. அது தெரிஞ்சாதான் நம்மளால வந்து பிஃபோர் இன்கார்பரேஷன்ல எவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருக்கு, ஆஃப்டர் இன்கார்பரேஷன்ல எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த சம்முக்கான ஒரு சம்மரி வந்து நம்ம எழுதி வச்சுப்போம் நோட்ஸா. ஓப்பனிங் டேட் கொஸ்டின்ல சொல்லியிருப்பாங்க. எது ஓப்பனிங் டேட்டா இருக்கும்னா, எப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த டேட் ஓப்பனிங் டேட்டா இருக்கும். இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து இன்னொரு பிஸ்னஸ் வாங்குறாங்களோ அது வந்து ஓப்பனிங் டேட்டா இருக்கும். அப்போ கணேஷ் லிமிடெட் கம்பெனி வந்து விநாயக் லிமிடெட் கம்பெனி எப்போ வாங்குறாங்கன்னு பார்த்தோம்னா 1st January 2016. அப்போ 1st January 2016 அப்படின்றது வந்து ஓப்பனிங் டேட். இதை ஃபர்ஸ்ட் தனியாக எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்கார்பரேஷன் அப்படின்ற வார்த்தை இருக்கா பார்க்கணும் கொஸ்டின்ல. அப்படி இருக்கு அப்படின்னா அப்போ அந்த டேட்டு தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். அப்போ இன்கார்பரேஷனா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு 1st May 2016, அதாவது 1/5/2016. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் எப்போ க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அக்கௌண்ட்ஸ் வந்து if the account were finalized on 31st December 2000. அப்போ க்ளோசிங் டேட் இதுக்கு பேர். அப்போ 31st December 2016. அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். ஈவன் கொஸ்டின்ல வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் இல்லை கமென்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு டேட் நம்மளுக்கு குழப்பறதுக்கு கொடுத்துருவாங்க. அந்த டேட்டை நம்ம எடுக்கவே கூடாது. நமக்கு இன்கார்பரேஷன் டேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் நம்ம எடுத்துக்கணும் கால்குலேஷனுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி தனியாக எடுத்து நோட்ஸாக மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து டைம் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இங்கே நோட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டுமே போதும். ஜஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் டைம் ரேஷியோ ஆஃப் கணேஷ் லிமிடெட். இதில் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கணும். ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட், போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட் அப்படி சொல்லிட்டு பிரிச்சுக்கணும். ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸில் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்குது, எவ்வளோ இன்கம் வந்திருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குது அப்படின்றதுக்கான பீரியடு. அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள், அந்த எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. போஸ்ட் இன்கார்பரேஷன் அப்படின்னா ஆஃப்டர் இன்கார்பரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய டைம் பீரியட், நம்பர் ஆஃப் மந்த்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடுக்கு வந்து ஓப்பனிங் டேட்லேருந்து இன்கார்பரேஷன் டேட் வரைக்கும் இடையில எத்தனை மாதம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்போ 1st January 2016 to 1st May 2016. இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் மந்த்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஜான்வரி முடிஞ்சிச்சு, பிப்ரவரி முடிஞ்சிச்சு, மார்ச் முடிஞ்சிச்சு, ஏப்ரல் முடிஞ்சிச்சு, மே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. மே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற போதில் இந்த மே மந்த் டசன்ட் கம்ப்ளீட், இன்னும் வந்து அது முடியல. அப்போ மே மாதம் கணக்கில் வராது. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஒன்லி தெர் ஆர் 4 months ஒன்லி கம்ப்ளீட்டட். அப்போ அந்த 4 months தான் நம்ம எடுத்துக்கணும். இன்கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 5 கொடுக்குறாங்க, 10ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? அப்போ இங்கே 10 கொடுக்குறாங்கன்னா 4 months 9 days அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கு அடுத்தது போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட், ஆஃப்டர் இன்கார்பரேஷன் பீரியட். அப்போ எப்போ வருது? இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கின டேட்டுக்கு அப்புறத்துல இருந்து க்ளோசிங் டேட் வரைக்கும். அப்போ 1st May 2016 to 31st December எத்தனை மாதம்னு பாருங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ தெர் ஆர் 8 months. அப்போ 8 மாதம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஈஸ்ட் பேசிஸில் எடுத்துக்கணும். எப்பயுமே ரேஷியோ வந்து ஒன்று பர்சன்டேஜில் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் பேசிஸில் வந்து இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதோடைய ஃபார்மேட்டு. அப்போ இந்த 4 months 8 monthஸை வந்து என்ன பண்ணிக்கணும்? 4 month எதுக்கு? ப்ரீ இன்கார்பரேஷனுக்கு. அதை ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் 4ன்னு சொல்லிட்டு. 8 monthsல 8 நம்ம எடுத்துப்போம். அது போஸ்ட் இன்கார்பரேஷனுக்கு சேர வேண்டியது. அப்போ ஈஸ்ட்டு 8. அப்போ ஸோ 4:8 அப்படின்றது டைம் ரேஷியோ. இதை வந்து நம்ம சுருக்கிக்கலாம். ஏதாவது ஒரு வாய்ப்பாடை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சமரைஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நாங்க 8 1:2. அப்போ டைம் ரேஷியோ வந்து 1:2. இந்த டைம் ரேஷியோ எதுக்காக அப்படின்னா ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் இன்கம் வந்து நம்ம டிவைட் பண்ணுறதுக்காக போஸ்ட் அண்ட் ப்ரீ இன்கார்பரேஷனுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது நம்ம பெரிய சம் போடும்போது நமக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி சேல்ஸ் ரேஷியோலாம் இருக்கும். அதெல்லாம் அதுக்கடுத்து வரக்கூடிய சம்ஸில் வந்து பார்க்கலாம். தட்ஸ் ஆல். அவ்வளவு.